பேங்க்குக்கும் நீங்கள் நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ். இல்லைனா நீங்கள் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு. ஒரு 3 இயர் பேசிஸில் 3 to 4 இயர் பேசிஸில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் சுமாராக தான் பண்ணியிருக்கு. பேங்க்ஸோட கிரெடிட் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய கடன் வாங்குவாங்க. தே வில் ஆல்சோ புஷ் மோர் லோன்ஸ். ஸோ நிறைய லோன்ஸ் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்தாங்க பேங்க்ஸ் கிட்ட. நீங்கள் யாருக்கு லோன் கொடுக்க போகிறீங்க, த குவாலிட்டி ஆஃப் லோன் ஷுட் பி வெரி குட். ஏன்னா நீங்கள் லோன் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வரலன்னா அது பேட் டெட்ஸாக போயிடும். கன்சியூமரோட பிஹேவியர் மாறப்போகுது, நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ நிறைய கடனும் வாங்கலாம். நிறைய ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூவால் அடி வாங்கின சின்ன பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வர்றப்போ அவங்களோட டெக்னாலஜியும் வரும். அவங்க அந்த ஊரில் எப்படி எஃபிஷியண்ட்டாக பேங்கிங்கை ரன் பண்ணாங்களோ அதை வந்து நம்ம இங்கே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களே. நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கோல்டை பற்றி பேசியிருந்தோம், சில்வரை பற்றி பேசியிருந்தோம். லாஸ்ட்டாக கன்சம்ஷன் ஆஸ் அ செக்டர் எப்படி பண்ணோம், ஏன்னா கவர்மெண்ட் ஜிஎஸ்டி நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க, ரேட் கட் இருந்தது. கன்சம்ஷன் ஆஸ் அ செக்டர் எப்படி பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு ஜேர்னியில் ஒரு பர்டிகுலர் செக்டரை பற்றி பேச போகிறோம். இந்த செக்டர் வந்து எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு செக்டர் தான். ஆனால் லாஸ்ட் ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய கிரேஸ் இல்லைன்னு சொல்லலாம். நிறைய பேர் இதை வந்து பார்க்கவே இல்லை. ஸோ ஏன்னா ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மியூட்டடாக தான் இருந்தது இந்த பர்டிகுலர் செக்டரில். ஸோ இப்போ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த செக்டர் இது வந்து பேங்கிங் செக்டர். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 வருஷம் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் ஒரு பெரிய பிடித்தம் இல்லை. ஓகே, ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மெலோ டவுனாக தான் இருந்தது. நம்ம வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் பார்க்கல. ஸோ லாஸ்ட் 3 இயர் ரிட்டர்ன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 120% அப்சல்யூட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் ஆன் 3 இயர் பேசிஸ். இதே நீங்கள் நிஃப்டி பேங்க்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40% ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 6 மாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரேலி ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இதுக்கு முக்கிய காரணம் பல விஷயம். ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து நிறைய கேபெக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மக்களோட கவனமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது ரிலேட்டடான செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தது. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு செக்டர் எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தது. ஸோ அது இல்லாமல் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் கிரைசிஸும் நடந்தது. ஸோ அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கிரைசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பேங்க்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆச்சு இந்த ஒரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டாக தான் இருந்தது பேங்கிங் ஆஸ் அ ஒரு ரெகுலேட்டர் சைட்லேயும், அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்தது. பியூட்டி ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கோ அது கண்டிப்பாக ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ கம்மிங் பேக் டு பேங்கிங், இன்னைக்கு இஸ் இட் வர்த் டு இன்வெஸ்ட் அண்ட் மேக் மணி அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பேங்க்குக்கும் நீங்கள் நிஃப்டின்றது டாப் 50 கம்பெனிஸ். இல்லைனா நீங்கள் மிட் கேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு, ஸ்மால் கேப் ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கு. ஒரு 3 இயர் பேசிஸில் 3 to 4 இயர் பேசிஸில் இந்த பர்டிகுலர் செக்மெண்ட் சுமாராக தான் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 மாதமாக நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம ஒரு சேஞ்சாக பார்ப்போம். ஸோ நிம்ஸ்னு சொல்லுவாங்க, நிம்ஸ் மார்ஜின், நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின். ஓகே, ஸோ இது ஜென்ரலாக நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டியை பற்றி குறிக்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஸ்லோவாக இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ரிசல்ட் சீசன்லேயும் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கமெண்ட்ரிஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. ஸோ அதே மாதிரி ஸ்லோவாக கிரெடிட் க்ரோத். ஸோ ஜென்ரலாக பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ராஃபிட்டபிலிட்டி பண்ணுவாங்க அப்படின்னா டெபாசிட் ஒரு சைடு கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து டெபாசிட் வாங்கி அதை லோனாக டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸில் தான் அவங்க மார்ஜின்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ டெபாசிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா நடுவில் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்தது. ஏன்னா எல்லாருமே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி இன்வெஸ்டிங் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சதால் பார்த்தீங்கன்னா பேங்க் டெபாசிட் க்ரோத்தும் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருந்தது.
இதே லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுமே கொஞ்சம் ஒலட்டைல தான் இருக்குது. அதனால ரீசெண்ட் டைம்ஸில் டெபாசிட் க்ரோத் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு மாதிரி நம்ம இன்னும் ஒரு ரேட் கட் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, ரேட் கட் ஹஸ் பீன் வெரி ஸ்டீப் அண்ட் we will see a last rate cut which can happen from the RBI. ஸோ ரேட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங் கம்மி ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸோட கிரெடிட் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நிறைய கடன் வாங்குவாங்க. தேல் ஆல்சோ புஷ் மோர் லோன்ஸ். ஸோ நிறைய லோன்ஸ் புஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், 2018 நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய வந்து இந்த NBFC கிரைசிஸ் நடந்தது. ஓகே, ஸோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா RBI ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய PSU பேங்க் மர்ஜர்லாம் பண்ணாங்க. ஸோ நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் இஷ்யூ இதெல்லாமே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு மாதிரி பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை ஒரு மாதிரி ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் NBFC கிரைசிஸ் வந்தது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரும் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக இருந்தாங்க பேங்க்ஸ் கிட்ட. நீங்கள் யாருக்கு லோன் கொடுக்க போகிறீங்க, த குவாலிட்டி ஆஃப் லோன் ஷுட் பி வெரி குட். ஏன்னா நீங்கள் லோன் கொடுத்துட்டு அந்த பணம் திரும்ப வரலன்னா அது பேட் டெட்ஸாக போயிடும் அவங்களுக்கு. ஓகே, ஸோ அப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி அடி வாங்கணும். ஸோ த குவாலிட்டி ஆஃப் லோன் ஹஸ் டு கோ அப். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலேட்டரி சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பேங்கிங் ஒரு பிரிஸ்டன் கிளியராக இருக்குது. நம்ம பேங்கிங் சிஸ்டம் இஸ் வெரி கிளியர் அண்ட் குட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வரணும். ஸோ இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மெஷர்ஸ் பண்ணியிருக்காங்க. GST கம்மி பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க, டேக்ஸை குறைச்சிருக்காங்க. ஸோ ஒரு சைடு கன்சியூமரோட பிஹேவியர் மாறப்போகுது, நிறைய ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ நிறைய கடனும் வாங்கலாம். நிறைய கடன் வாங்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா பேங்க்ஸ் எண்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்குக்கு இது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ கிரெடிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 8 to 9% இருந்தது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் க்ரோத் கேன் பி அட் சம்வேர் அரௌண்ட் 12 to 15%. ஸோ அந்த மாதிரி கிரெடிட் க்ரோத் வர்றப்போ ஜென்ரலாக பேங்க்ஸ் வில் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ கீப்பிங் ஆல் த ஃபேக்டர்ஸ் இன் டு பிக்சர், லாஸ்ட் 3 years பேங்கிங் ஆஸ் அ செக்டர் ரிலேட்டிவாக சுமாராக தான் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரு மாதிரி ஸ்லோவாக ஒரு மாதிரி ஒரு சன்ரைஸ் வருது. ஸோ லாஸ்ட் நீங்கள் ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸ் ஹவ் டேக்கன் த லீட். லாஸ்ட் ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா PSU பேங்க்ஸ் ஹவ் டெலிவர்ட் 20-25% கைண்ட் ஆஃப் ரிட்டர்ன். ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இஷ்யூவால் அடி வாங்கின சின்ன பேங்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ரெக்கவர் ஆகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தெர் இஸ் அ மோர் பாசிபிலிட்டி ஃபார் அ பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன் இன் அ பேங்கிங் ஆஸ் அ செக்டர். ஓகே, ஸோ இதில் இன்னொரு டெவலப்மெண்ட்டும் நடக்குது விச் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து லாஸ்ட் ஒரு 2-3 டிகேட்ஸில் நடக்காத ஒரு விஷயம் வந்து பேங்கிங் செக்டரில் நடக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா FDI ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியன் பேங்கிங் சைட் திரும்புது. ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பேங்கிங் சைடில் நடக்குது. ஆஃப்டர் அ லாங் டைம் ஸோ ஃபாரின் இன்ட்ரெஸ்ட் இன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஸ்லோவாக ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. இதோட எவிடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துபாய் பேஸ்டு எமிரேட்ஸ் NBD பேங்க்ன்ற பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து $3 billion கொடுத்து ஒரு 60% ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க RBL பேங்க்கில். ஓகே, ரெண்டாவது விஷயம் ஜாப்பனீஸ் பேங்க் சுமிட்டோமோ மிட்டுசி பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1.6 billion அக்விசேஷன் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க 20% எஸ் பேங்கோட ஸ்டேக்கை வாங்குறதுக்கு. ஸோ லாஸ்ட்டு ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்குக்கு தே ஆர் புஷிங் இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் ரன் PSU பேங்க்ஸோட FDIயோட அலோகேஷனையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொபோசல் படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 20% தான் விண்டோ இருந்தது. ஒரு FDI வந்து PSU பேங்க்கில் 20%க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விண்டோ வச்சுருந்தாங்க. அந்த விண்டோவை 49%க்கு புஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்படி புஷ் பண்ணுறதால என்ன ஆகுதுன்னா நம்மளோட பேங்கிங் சிஸ்டம் வில் பிகம் மோர் எஃபிஷியன்ட். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வர்றப்போ அவங்களோட டெக்னாலஜியும் வரும், அவங்க அந்த ஊரில் எப்படி எஃபிஷியண்ட்டாக பேங்கிங்கை ரன் பண்ணாங்களோ அதை வந்து நம்ம இங்கே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா ப்ரைவேட் பேங்க்ஸுக்கும் PSU பேங்க்ஸுக்கும் இருக்கிற ஒரு பிரிட்ஜ் வந்து கம்மியாக போகுது. இந்த PSU பேங்க் 20% ரேலி ஆன விஷயம் ஒன் ஆஃப் த ரீசன் வாஸ் திஸ் அனௌன்சிங் இன் FDI. ஓகே, ஸோ இப்போ FDIயும்
உள்ளே வராங்க அப்படின்றப்போ பேங்கிங்கோட எஃபிஷியன்சி வில் கோ அப். ஓகே, ஸோ இது வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு எஃப்டிஐ இதை வந்து ஒரு கவர்மெண்ட் புஷ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஜென்ரலாக ஒரு எம்என்சி உள்ளே வர்றப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸு, டியூ டெலிஜென்ஸ் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ தட் வில் பெனிஃபிட் பிஎஸ்யூ செக்டர் அ லாட். ஸோ 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று, ரெகுலேட்டர் கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு புஷ் எஃபிஷியன்சி இன்டு பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி பேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் இன்றைக்கி சீப்பாக இருக்குது ரிலேட்டிவ்லி. அண்ட் சிமிலர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் கட் ஆகிருக்கு. இங்கேருந்து கிரெடிட் க்ரோத் வரப்போகுது. ஸோ இன்றைக்கி கிளியராக பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பிக்சர் பர்ஃபெக்ட் சினாரியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் பேங்கிங் செக்டருக்கு. ஜென்ரலாக ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் இந்த டைவர்சிஃபைட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பேங்கிங் எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% 40% வெயிட் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி உங்கள் எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ஹெவியாக இருக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் கேப்சர் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜியாக ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு பேங்க் இண்டெக்ஸ் ஃபண்டாக வாங்கலாம். ஸோ ஆஸ் அன் இன்வெஸ்டர் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக நம்ம எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்ட் வாங்கியிருப்போம். ஸோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருப்போம். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபைட் ஃபண்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர் வந்து பேங்கிங் ஹெவியாக தான் இருப்பாங்க. ஓகே, ஏன்னா பெஞ்ச் மார்க் இப்போ ஒரு நிஃப்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா NSE 500 எடுத்துக்கோங்க, BSE 500 எடுத்துக்கோங்க, இதில் பேங்கிங் ஆஸ் அ செக்டரோட வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் பேங்கிங் கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஒரு சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் பேங்கிங்கில் மட்டும் பணம் பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பேங்கிங் இண்டெக்ஸை வாங்கலாம் நீங்கள். ஸோ நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், ஆக்டிவ் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் இருக்கே அதில் போகலாமே, ஏன் பேங்கிங்கில் போகக்கூடாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஜென்ரலாக பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்டையர் ஃபோர்டே ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் இருக்கும். ஸோ அதில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும், ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கும், ரேட்டிங் கம்பெனி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், அப்புறம் கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக வித்தின் பேங்க்ஸே வித்தின் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டரே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இங்கே பேங்கிங்க்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணோன்னா பேங்கிங் ஹெவியாக இருக்கிற ஒரு ஃபண்டுக்கு தான் போகணும். அதுக்கு பெட்டர் ஒரு இண்டெக்ஸே வாங்கிக்கலாம், நீங்கள் பேங்கிங் இண்டெக்ஸே வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இன்வெஸ்டருக்கும் ஒரு தேவை இருக்கும், அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண நினைக்கிறோம். ஸோ தேங்க்யூ.